ஹாய் ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. இது வந்துட்டு பேட் பாய் சீனியரோட பார்ட் 2, அதாவது லாஸ்ட் பார்ட். இதோட ப்ரீவியஸ் பார்ட் யார் யார் பார்த்துலையோ அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி கரெக்டாக புரியும். நம்ம ப்ரீவியஸ் பார்ட்டில் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, தேவங்கோட மேட்ச் இருக்குது காலேஜில், அவங்க தான் வின்னாக இருப்பாங்க. தேவங்க வந்துட்டு நம்ம வையனுக்கு வந்து மீட் பண்ண மேட்ச் ஆகிட்ட பிறகு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஒரு பொண்ணு வந்து அவங்கள ஹக் பண்ணுறதை பார்த்துருவாங்க நம்ம வையன். அதை பார்த்து அவங்கள கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டுக்குவாங்க. அதுக்கப்புறமா நம்ம தேயாங், சூசி, கெவின் அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அவங்க எதுவுமே கால் பிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம தேயாங் கூட ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வர சொல்லியும் வையன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் என்னன்னு தெரியாமல், அதான் நெக்ஸ்ட் டே காலேஜில் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சு நின்றுருப்பாங்க. இங்கே தான் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம ஸ்டோரி கண்டினியூ பண்ணிடலாம். டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிருக்கும். தேவங்க வந்துட்டு வையனை மீட் பண்ணி பேசுறதுக்காகவே கொஞ்சம் ஏர்லியாக வந்திருப்பாங்க காலேஜ்க்கு. அவங்க வெயிட் பண்ணிக்குவாங்க. பட் இங்கே காணோம். மெல்வின் மட்டும் தனியாக வருவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு மெல்வின் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்களும் போவாங்க. என்ன சீனியர் அப்படின்னு. வையன் வரலையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ மெல்வின் வந்து, இல்லை சீனியர், ஆக்சுவலி வையனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவள் காலேஜுக்கு வரல, இன்னும் 2-3 நாள் வரமாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தேவங்க வந்துட்டு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க உங்ககிட்ட பேசணுன்னே கொஞ்சம் காலேஜுக்கு சீக்கிரமாக வந்திருப்பாங்க. ஓ, என்ன ஆச்சு திடீர்னு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது மெல்வின் சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்குது, தலைவலின்னு சொல்லின்னு இருந்தா சீனியர், அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தேவங்க வந்துட்டு, ஓகே, ஆனால் அவள் எதுக்கு ஃபோன் ரிசீவ் பண்ண மாட்டேன்றா? நான் நேற்றுலேருந்து நிறைய தடவை கால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். நான் மட்டும் இல்லை, சூசி, கெவின் எல்லாமே ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அது வந்து அவள் ஃபோன் சைலண்டில் இருந்துச்சு, மேபி அதனால ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தேவங்க வந்துட்டு, இல்லை மெல்வின், ஆக்சுவலி நிறைய தடவை ட்ரை பண்ணோம், அவள் ரிசீவ் பண்ணல, ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மெல்வின்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது சீனியர், அவள் அப்படி தான் சீனியர், அவள் சரியாக சார்ஜே பண்ண மாட்டா, மேபி அதான் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிட்கோ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணிடுவாங்க. சரி சீனியர், எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகுது, நான் கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஃபுல் டிசப்பாயிண்ட்டாக, அட்லீஸ்ட் ஃபோனாவது ரிசீவ் பண்ணியிருக்கலாம் இல்லையா வையன், இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளாஸுக்கு போயிடுவாங்க. மெல்வின்க்கு நம்ம வையனோட ஆக்சுவல் ரீசன் என்னன்னு தெரியும். ஆனால் அவங்க வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு ஒரு எக்ஸ்கியூஸ் தான் கொடுத்துருப்பாங்க காலேஜில். இன்னொரு பக்கம் நம்ம வையன் வீட்டில் அவங்க ரூமில் படுத்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னெல்லாம் காலேஜ் லீவ் போடல. அவங்களுக்கு தேவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை இன்றைக்கி. ஏன்னா நேற்று தான் அந்த மாதிரி ஒரு சினாரியோவை பார்த்துருப்பாங்க. நம்ம வையனுக்கு கொஞ்சம் ஃபீலாக இருக்கும். ஏன்னா அவங்களோட க்ரஷ்ன்றதை விட கொஞ்சம் ஒரு படி மேலே அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிருக்கும் நம்ம வையனோட ஹார்ட்டில் தேவங்க்கு. பட் என்னன்னா, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஃபுல்லாக ஹார்ட் பிரேக் ஆகிருக்கும். அந்த ஹார்ட் பிரேக் எல்லாம் ஒரு நாளில் சரியாகாதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 month 2 months ஆனால் வேணும். சில பேருக்கு 1 year 2 years கூட எடுக்கும். நம்ம வையன் வந்துட்டு அவங்க ஃபோனில் தேவங்களோட பிக்சர்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தெரியாமல் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துக்குவாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி சேடாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னோடய லவ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எண்ட் ஆகிடும்னு நினச்சி கூட பார்க்கல. இதில் உங்கள் தப்பு எதுவுமே இல்லை சீனியர். நீங்கள் ஒரு நார்மல் ஜூனியர்கிட்ட எப்படி இருந்தீங்க அப்படி இருந்தீங்க. மேபி உங்களோட அந்த சப்போர்ட்டிங் நேச்சர், அப்புறமா நீங்கள் காட்டுற அந்த கன்சர்ன், நீங்கள் பேசுகிற அந்த ஸ்வீட்டான வேர்ட்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்து தான் நான் உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேனோ என்னமோ. ஆனால் இதுக்கு மேலே உங்களை நான் அவாய்ட் பண்ண சீனியர், இல்லைன்னா என்னால் உங்களை மறக்க முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படியோ இது உங்களோட ஃபைனல் இயர், இதை முடித்து நீங்கள் காலேஜ் விட்டு கிளம்பிடுவீங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஞாபகம் கூட இருக்க மாட்டேன். இதை 1 வருஷம் நான் கொஞ்சம் உங்களை அவாய்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா நான் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்குவேன் சீனியர். என் ஃபோன்லேருந்து உங்கள் ஃபோட்டோஸை டிலீட் பண்ண முடியல, என் மனசுலேருந்து உங்களை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல சீனியர் அப்படின்னு தேவங்கோட ஃபோட்டோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்குவீங்க. இன்னொரு பக்கம் நம்ம தேவங்க்கு இன்ட்ரெஸ்டே இல்லை காலேஜில் கிளாஸஸ் கேட்குறதுக்கு, லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஏன்னா உங்களோட ஞாபகத்தான் வந்துன்னுக்கோ. அப்போ சூசி கேட்பாங்க, தேவங் என்னடாச்சு, எதுக்கு இவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கே அப்படின்னு. அப்போ தேவங்க வந்துட்டு, ஒன்றும் இல்லை சூசி, நான் வையன் பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்வாங்க. அப்போ சூசி வந்துட்டு, கிளாஸில் கூட வையன் பற்றி யோசிக்கிறியா அப்படின்வாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு, ஏய் சும்மா இருடி,
நானே ஏதோ யோசிக்கிறேன், நீ எல்லா டைம்லையும் காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சூசி என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ கெவின் சொல்லுவாங்க, அது ஒன்றும் இல்லை சூசி, வயன் கொடும் சரியில்லைன்னு சொன்னான் மெல்வின், அப்பத்துலேருந்து அவனுக்கு மூட் ஆஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சூசி வந்துட்டு, ஓ உடம்பு சரியில்லைன்னு இவ்வளோ மூட் ஆஃப் ஆகிட்டிங்களோ அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தேங் வந்துட்டு, இதை பார் சூசி, வெறும் உடம்பு சரியில்லைன்னு மட்டும் இல்லடி, அவன் நேற்று நான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன், ஆனாலும் என்னை வந்து மீட் பண்ணல. சரி, அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் ரிசீவ் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் ஃபோன் வேணாம், உங்கள் 2 பேரோட ஃபோன் ரிசீவ் பண்ணியிருக்கலாம்ல, என்ன அவளுக்கு பிரச்சனை? மெல்வினை கேட்டால் அவன் சைலண்ட்டில் வச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறா, இல்லைன்னா ஃபோன் சார்ஜ் பண்ணுறதில்ல அதனால ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சின்னு சொல்கிறா. எதடி நம்புறது? அவள் எதுக்காக எங்களை அவாய்ட் பண்ணியிருக்கிறா? நிஜமாக எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சூசி வந்து சொல்லுவாங்க, இதை பார்த்தியா, பொண்ணுங்களுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கோடா, ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவளுக்கு என்ன பிரச்சனையோ, அவளுக்கு என்ன உடம்பு சரியில்லையோ உனக்கு என்ன தெரியுமா? ஒரு சில டைம் நம்மளுக்கு அப்படி தான் தோணும், யார்கிட்டயோ பேசுகிறதுக்கு பிடிக்காது, ஃபோன் ரிசீவ் பண்ணுறதுக்கு பிடிக்காது. மேபி அவளுக்கும் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? நீ சும்மா ஏதேதோ யோசித்து மண்டையை போட்டு குழப்பிக்காத. எப்படியோ ஒரு 2 நாள் ஆகிட்ட பின் வரேன்னு சொல்லியிருக்கால, அப்போ எல்லாம் பேசி சால்வ் பண்ணிக்கோ, புரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயும் அந்த 2 நாள் எப்போ முடியுதுன்னு தான் வெயிட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும், ஈவினிங்கும் ஆகிடும். மெல்வின் வந்துட்டு நம்ம வயனை மீட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஏ வயன், ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஐம் ஆல் ரைட். ஆமாம், காலேஜில் இன்றைக்கி என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போது நிறைய சொல்லி கொடுத்தாங்க, அதை விடு, சீனியர் கேட்டிருந்தாங்கடி ஏன் வரலன்னு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் மெல்வினையை பார்த்துட்டு நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ மெல்வின் வந்துட்டு, நான் உனக்கு உடம்பு சரியில்லை, தலைவலி ஃபீவரிஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் நல்லதாச்சு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ மெல்வின் வந்துட்டு, அப்போ நீ இன்னும் 2 நாள் வர மாட்டியா அப்படின்னு கேட்குவாங்க. அதுக்கு நீங்கள் நான் நாளையிலேருந்தே வரேடா, எவ்வளோ நாள் இப்படி ஒழிஞ்சிட்டே இருக்குவே, என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவரை ஃபேஸ் பண்ணோம் இல்லை, அதை நான் நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதுவும் இல்லாத அவரை நான் அவாய்ட் பண்ணிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ மெல்வின், இதை பார் வயன், நம்ம ஒரே காலேஜில் படிக்கிற வயன், அப்படியெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது, நீ ஸ்ட்ராங்காக இரு, பேசு, ஹாய் ஹலோ சொல்லிவிட்டு வந்துட்டே இரு, நீ ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டா அவங்களுக்கு டவுட் வந்துடும் வயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஆமாம் நீ சொல்கிறது கூட கரெக்ட் தான், ஜஸ்ட் ஹாய் ஹலோ சொல்கிறதுல என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ மெல்வின் வந்துட்டு உங்கள் தலை மேலே கை வச்சுட்டு உங்கள் ஹேர்ஸ் அப்படியே கேர்ஸ் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, தைரியமாக இரு வயன், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் காலேஜுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுக்குவீங்க. அப்போது உங்கள் அம்மா உங்களே பார்த்துட்டு, ஏ வயன், ஒரு 2-3 நாள் காலேஜுக்கு போகலன்னா ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, எதுக்கு நீ உடம்பு சரியில்லைனாலும் காலேஜுக்கு போயின்னுக்கிற அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், இல்லைம்மா எக்ஸாம் கிட்டே இருக்குது, அதுக்கப்புறமா எல்லாம் மொத்தமாக உக்காந்து படிக்கிறதுக்கு ஆகாதுமா, எல்லாம் பேர்டன் ஆகிடும், இப்போ நான் லீவ் போடாமல் காலேஜுக்கு போயிட்டு வந்தால் தான் எனக்கு ஈஸி அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் அப்பா, அவள் காலேஜுக்கு போட்டு விடு, எதுக்கு அவளை தடுக்கிற, அந்த மாதிரி ஒன்றும் சீரியஸான இஷ்யூஸ் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஹெட்டேக் அண்ட் ஃபீவரிஷாக இருந்துச்சு அவ்வளோதானே, இப்போ எல்லாம் சரியாயிடும், அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் வெளியே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு காலேஜுக்கு கிளம்பிடுவீங்க மெல்வின் கூட. இப்போ நீங்கள் காலேஜ்குள்ளே போகும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கோ, ஸ்டொமக்லலாம் என்னமோ ஃப்ளிப் ஆகின்னுக்கிற மாதிரி, என்னமோ ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் ஆகிருக்கோ, பட் அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் உள்ளே போவீங்க. உள்ளே போன உடனே நம்ம அவங்க குரூப் மேட்ஸ் கூட நின்றுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சடனாக உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் பக்கம் வரதுக்காக ஸ்டெப் எடுக்குவாங்க. பட் நீங்கள் அங்கே நிற்கவே மாட்டீங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போயிடுவீங்க மெல்வின் கையை பிடிச்சிட்டு. தேவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும், எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு. அப்போ அவங்களுக்கு அவங்களே சமாதானம் பண்ணிக்குவாங்க, மேபி கிளாஸஸ் ஏதாவது இருக்கும், பரவாயில்ல லஞ்ச் பிரேக்கில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளாஸுக்கு போயிடுவாங்க. டைம் ஸ்கிப் ஆகிட்டுக்கோ, லஞ்ச் பிரேக்கும் வந்துட்டுக்கோ. மெல்வின் வந்துட்டு, ஏ வையன் வா, சீக்கிரமாக போய் கேன்டீனில் லஞ்ச் சாப்பிட்டுன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஏ மெல்வின், எனக்கு ஏனும் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை,
நீ போயிட்டு வா, நான் என்னோடய ஒர்க் நிறைய இருக்குது, பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது மெல்வின் வந்துட்டு, ஏய் ஒரு 10 மினிட்ஸ் லன்ச் சாப்பிட்டு வரதா ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, வாடி எந்திரிச்சு லன்ச் ஸ்கிப் பண்ணாத அப்படின்னு திட்டுவாங்க. அப்போ நீங்கள் ப்ளீஸ் மெல்வின் என்னை ஃபோர்ஸ் பண்ணாத, நீ போ அப்படின்னு சொல்வீங்க. அப்போ மெல்வின் சரி நீ கம்ப்ளீட் பண்ணு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு அங்கே கேஃபிடேரியா அதாவது கேன்டீனில் உக்காந்துன்னு வெயிட் பண்ணிக்குவாங்க நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு. தேவங்க, சூசி, கெவின் எல்லாமே மெல்வினை தனியாக பார்த்துட்டு தேவங்க கேட்குவாங்க, மெல்வின் பையன் வரலையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது இல்லை சீனியர், அவளுக்கு பசி இல்லையா, அதுவும் இல்லாமல் அவன் நேற்று காலேஜுக்கு வந்திருக்கல, ஸோ நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்குது, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணின்னுக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு எங்கே இருக்க இப்போது அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது கிளாஸ் ரூமில் தான் சீனியர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உக்காருவாங்க சாப்பிட்றதுக்காக. அப்போது தேவங்க வந்துட்டு டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு, கைஸ் நீங்கள்லாம் கண்டினியூ பண்ணுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போவாங்க. அப்போது கெவின், சூசி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. மெல்வினுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு, ஸோ அவங்க எதுவும் கண்டுக்காமல் சாப்பிட்டுக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து பிஸியாக எழுதினுக்குவீங்க, நிறைய பெண்டிங் ஒர்க் இருந்திருக்கும் ஆக்சுவலாக அவங்களுக்கு, ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிக்குவீங்க. உங்கள் டெஸ்க் மேலே ஒரு ஃபுட் பேக்கெட் வைக்குவாங்க. நீங்கள் மெல்வின் ப்ளீஸ் எனக்கு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையை தூக்கி பார்ப்பீங்க. பார்த்தா தேவங்க உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. அப்போ நீங்கள் அந்த ஃபுட் பேக்கெட்டை பார்த்துட்டு தேவங்க பார்க்குவீங்க. என்ன வயன், உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு லன்ச் ஸ்கிப் பண்ணுற, பெண்டிங் ஒர்க் எல்லாம் அப்புறமா கூட பண்ணிக்கலாம், ஒரு 5-10 மினிட்ஸ் கூட ஆகாது, சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அது இல்லை சீனியர், எனக்கு ஏனோ சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. சாப்பிட்றதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் தேவையில்லை, பசி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எனக்கு பசி இல்லை சீனியர் நிஜமா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவம் பரவாயில்ல கொஞ்சம் சாப்பிட்டு, நான் வெறும் ஒரே ஒரு சாண்ட்விச் தான் வாங்கி வந்திருக்கேன், அதை சாப்பிடு, அதை சாப்பிட்ற வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வேறு வழி இல்லாமல் அதை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகிருக்கும், அவங்க உங்களை பார்த்து அவ்வளோ கேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு பக்கம் அந்த கேரெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஜூனியர்ன்றதுக்காக அவங்க பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரியும் ஹர்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஒரு பைட்டாக எடுத்து சாப்பிட்டுக்குவீங்க. தேவங்க வந்துட்டு உங்களையே பார்த்து ஒரு மாதிரி அட்மையர் பண்ணிக்குவாங்க, ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்றத பார்த்து. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகிருக்கும், ஏன்னா அவங்க ஒரு மாதிரி இன்டென்ஸாக பார்த்துக்குவாங்க உங்களையே. நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் போக மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ நீங்கள் சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரே பைட்டில் ஃபுல் சாண்ட்விச் பீஸை வாயில் ஃபுல்லாக போட்டு ஸ்டஃப் பண்ணிட்டுக்குவீங்க. அது வந்துட்டு உங்கள் ஃபேஸ் பஃப்பாக தெரிஞ்சுருக்கோ, உங்கள் லிப்ஸ் வந்துட்டு பவுட் பண்ண மாதிரி இருந்திருக்கோ. அப்போ தேவங்க வந்துட்டு உங்களையே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு பஃபிஷ் மாதிரி தர்றான், செம்ம க்யூட்டாக இருக்கல்ல, ஐயோ அவள் லிப்ஸை பார்த்தா அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணிடலாமான்னு தோணுது. தேவம் நீ எப்போத்துலேருந்துடா இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்களே யோசிச்சுக்குவாங்க. நீங்கள் தேவங்க பார்த்து கன்ஃபியூஸ்டாக ஒரு லுக்கு கொடுக்குவீங்க, ஏன்னா அவங்க வந்துட்டு ஸ்மைல் பண்ணி பார்த்துக்குவாங்க உங்களையே. நீங்கள் வந்துட்டு அவங்க ஃபேஸ்க்கு முன்னாடி உங்கள் ஹேண்ட்ஸை வேவ் பண்ணுவீங்க. சீனியர் என்ன யோசிச்சுன்னுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை சாப்பிட்டு முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவம் குட் கேர்ள், எப்போவுமே சாப்பாடு ஸ்கிப் பண்ணாதே வையன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எப்படி இருக்குது, இப்போ உனக்கு ஃபீவர் எல்லாம் கம்மியாயிடுச்சா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் பரவாயில்ல சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவம் நீ 2-3 நாள் வரமாட்டேன்னு சொன்ன மெல்வின், நீ ரெஸ்ட் எடுத்துக்குன்னு மாயிடுச்சே, 2-3 நாள் கழிச்சே வந்திருக்கலாமாச்சே வையன், எதுக்கு சும்மா வரப்போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இல்லை சீனியர், எக்ஸாம் கிட்டே இருக்குது, எதுவுமே சரியாக படிச்சில்லை, லாஸ்ட்டில் நிறைய பேர்டன் மாதிரி ஆகிடும், அதனால தான் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவம் ஓகே நீ பார்த்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வையன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாங்க. மறுபடியும் உங்கள் பக்கம் பார்த்துட்டு, வையன் நீ இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு சீனியர் அப்படின்னு கேட்பீங்க. இல்லை வெளியே போகலாமே அப்படின்வாங்க. அப்போது வெளியே வா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க வந்துட்டு கெஃபேக்கு போகலாமே, சும்மா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கோ, உனக்கும் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள்
சீனியர் சாரி, ஆக்சுவலி எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த டயர்ட்னஸ் இருக்குது, நெக்ஸ்ட் டைம் எப்பயாவது போகலாம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க வந்துட்டு ஒரு மாதிரி டிஸப்பாயிண்ட்டாக ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ நீங்கள் தேவங்க போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு, சாரி சீனியர், உங்கள்கிட்ட பேசுகிறதே நான் அவாய்ட் பண்ணலான்னு யோசிச்சுருக்கும் போது நீங்கள் என்னை வெளியே காஃபி சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்குவீங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிட்கோ. எப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும், ஈவினிங் ஆகிட்கோ. நீங்கள் வந்துட்டு தேவங்க கண்ணில் படாமல் எஸ்கேப் ஆகிட்டு மெதுவாக மெல்வின் கூட போயின்னுக்குவீங்க. அப்போ மெயின் கேட் கிட்டே ஒரு காரு, அந்த கார்கிட்ட ஒரு பொண்ணு லீன் பண்ணி நின்றுக்குவாங்க. அது பார்த்தா நம்ம டீனா தான். அப்போ நீங்கள் சடனாக மெல்வின் கையை பிடிச்சி தர இழுத்துன்னு போயிட்டு ஒரு ட்ரீ பின்னாடி ஒழிஞ்சு நின்றுக்குவீங்க. நின்றுட்டு பார்த்துன்னுக்குவீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி தான் தேவங்க உங்களை வந்து தேடி இருப்பாங்க உங்கள் கிளாஸ் ரூம்கிட்ட. நீங்கள் காணோம். ஸோ அதனால் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக வந்துன்னுக்குவாங்க. அப்போ டீனா வந்துட்டு ஓடி வந்து தேவங்க ஹக் பண்ணுவாங்க. நம்ம தேவங்கும் ஹக் பேக் பண்ணுவாங்க. டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தேவங்க கேட்குவாங்க, ஹேய் நீ என்னடி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ டீனா, ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி நான் ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்படியே ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போது உங்கள் காலேஜ் வழியாக தான் வந்துருந்தேனா, சடனாக நீ பைக் கொண்டு வரலன்னு ஞாபகம் வந்துச்சு, அப்படியே உன்னையே பிக்கப் பண்ணின்னு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு, பரவாயில்ல டீனா, நீ எப்போத்துலேருந்து இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்படின்வாங்க. அப்போது டீனா வந்துட்டு, தேவம் கிண்டல் பண்ணாத, இப்போ பாரு நான் அப்படியே போயிடுவேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு, ஓ சரி சரி சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு 2 பேரும் காரில் ஏறி போயிடுவாங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு, ஒரு மாதிரி சேடாக ஸ்மைல் பண்ணுவீங்க அவங்க கார் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட காஃபிக்கு போகிறதுக்கு என்ன எதுக்காக சீனியர் இன்வைட் பண்ணீங்க? உங்கள் 2 பேருக்கு நடுவில் நான் செத்துட்டுக்குவேன் சீனியர். நல்ல வேலைக்கு நான் ஒத்துக்கலை உங்கள் கூட வரத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு அங்கேருந்து நீங்களும் வீட்டுக்கு கிளம்பிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் அதை பார்த்து அவங்க 2 பேரோட இன்ட்ராக்ஷன் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ஃபுல் மைண்டே அப்செட் ஆகிருக்கும். நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க, ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மூட் ஆஃபாக ஆப்சென்ட் மைண்டடாகவே இருந்திருப்பீங்க. அப்பா அம்மா கூட அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க, எதுக்குன்னு கூட கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஏதோ ஒன்று கிளாஸில் எப்படி நடந்துச்சு அது இதுன்னு சொல்லி ஏதோ ஒரு ரீசன் சொல்லி எஸ்கேப் ஆகிருப்பீங்க. டைம் ஸ்கிப் ஆகிடும். நெக்ஸ்ட் டே காலேஜில் இருக்குவீங்க. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டுக்குவீங்க, ஏன்னா தேவங்க ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக போயிட்டு கிளாஸில் உக்காந்துருக்குவீங்க. தேவங்க தெரியல நீங்கள் வந்துக்கிறது. ஸோ அவங்க மெயின் கேட்கிட்ட வெயிட் பண்ணிக்குவாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் காணோம். உங்கள் கிளாஸ்கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே வருவாங்க. பார்த்தா நீங்கள் அங்கே உக்காந்துக்குவீங்க மெல்வின் கூட பேசிட்டு சீரியஸாக. அப்போ தேவங்க பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுவாங்க டோர்கிட்டே நின்றுன்னு. பட் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு மறுபடியும் உங்கள் கான்வர்சேஷன் கண்டினியூ பண்ணுவீங்க மெல்வின் கூட. தேவங்க ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடும். அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நீங்கள் தேவங்க போன டைரெக்ஷன்லேயே பார்த்து ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக ஸ்மைல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா லன்ச் டைமும் வந்துடும். நம்ம வயன் கேன்டீன்கே போவாங்க லன்ச் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா எவ்வளோ நாள் அவாய்ட் பண்ணின்னு இருக்க முடியும் இல்லைங்களா. அப்போது அங்கே பார்த்தா தேவங்க வந்துட்டு உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் கேன்டீன் உள்ள என்ட்ராந்தோ தேவங்க மட்டும் இல்லை, சூசி கெவின் கூட உங்களே பார்த்துன்னுக்குவாங்க. பட் நீங்கள் அவங்க ஸ்டேர்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு லஞ்சு வாங்கிட்டு அவங்க டேபிள்லேருந்து நெக்ஸ்ட் டேபிளில் போய் உக்காந்துக்குவீங்க. அவங்க உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க, எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணின்னுக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக. அப்போ சூசி தேவங்க பார்த்துட்டு, ஏய் அவன் நம்மளை இக்னோர் பண்ணாலா இல்லை நம்மளுக்கு அப்படி தோணுதா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தேவம், இல்லை சூசி, அவன் நம்மளை இக்னோர் பண்ணின்னுக்கிறா அப்படின்வாங்க. அப்போது கெவின் வந்துட்டு, எதுக்குடா என்ன ஆச்சு சடனாக அவளுக்கு? முன்னே கூட நம்மளை அவாய்ட் பண்ணுவா, ஆனால் நல்லா சிரிச்சு தானே பேசுவா, இப்போ மூஞ்சி தூக்கி வச்சுன்னுக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவன் கெவினை பார்த்துட்டு, தெரியலடா, எனக்கு அவகிட்ட பேசணுடா, அவள் எனக்கு பேசுறதுக்கு டைமே கொடுக்க மாட்டேன்றா. நேற்று கூட நான் இன்வைட் பண்ணேன் அவளுக்கு காஃபி ஷாப்புக்கு போகிறதுக்கு, அவள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டா. இப்போ கூட எவ்வளோ தடவை ட்ரை பண்ணிவிட்டு அவகிட்ட பேசுகிறதுக்கு, பட் அவள் எங்களை கண்டுக்கவே மாட்டேன்றாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கெவின், இதை பாருறா, அவளுக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூடிய சீக்கிரத்தில் கிளியர் பண்ணிவிடு, இல்லைன்னா பெருசாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங், இன்றைக்கே பேசுகிற அவகிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் கிளாஸுக்கு கிளம்பிடுவாங்க. நீங்களும் அவங்க போகிறதே பார்ப்பீங்க. பட் இந்த தடவை அவங்க யாருமே உங்களை கிளான்ஸ் பண்ணாமல் போயிருப்பாங்க. அது உங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கும் கொஞ்சம் லைட்டாக. கிளாஸஸும் முடிஞ்சிருக்கோம், ஈவினிங் ஆகிருக்கோ.
நீங்கள் வந்துட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் வந்து லாக்கரில் வச்சுன்னுக்குவீங்க. லாக்கரில் வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணி திரும்பிங்க, பார்த்தா தேவங்க வந்துட்டு உங்கள் பக்கத்துலேயே நின்றுக்குவாங்க. அப்பா சீனியர், நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங், ஏன் என்னை பார்த்தா பேய் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட லீன் ஆவாங்க. நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டு சடனாக நீங்கள் நின்றுக்கிறத பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங், சரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பேசணும் சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் வயனையை பார்த்துட்டு, நீ என்னை அவாய்ட் பண்ணின்னுக்கிறியா வயன் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஃப்ளோரியை பார்த்துட்டு, ம் நான் எதுக்கு உங்களை அவாய்ட் பண்ணும் சீனியர் அப்படின்னு கேட்குவீங்க. அப்போது இல்லை, ஆல்மோஸ்ட் ஃபுல் காலேஜ் வந்து எனக்கு கங்க்ராட்ஸ் சொன்னாங்க, ஆனால் நீ மட்டும் இது வரைக்கும் எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தேவங்க பார்த்துட்டு, ஓ நான் கங்க்ராட்ஸ் சொல்லன்றதா உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு, கங்க்ராச்சுலேஷன் சீனியர் அப்படின்னு சொல்லி உங்கள் கையை நீட்டுவீங்க. அப்போ தேவங்க உங்கள் கையை பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு, பாரு எவ்வளோ சர்க்காஸ்டிக்காக பிஹேவ் பண்ணின்னுக்கிற, ஏன் வயன் என்னை எதுக்காக நீ அவாய்ட் பண்ணின்னுக்கிற, இக்னோர் பண்ணின்னுக்கிற வயன், எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள், என்னோட இக்னோரன்ஸ் உங்களுக்கு எதுக்காக சீனியர் ஹர்ட் ஆகணும், நான் யார், இங்கே படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸில் நானும் ஒருத்தி, நான் பேசினேன் என்ன பேசாக்கட்டி என்ன அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க ஏதோ சொல்கிறதுக்கு வருவாங்க. அப்போ அவங்க ஃபோன் ரிங் ஆகும். ஹலோ டீனா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு ஃபுல் டென்ஷன் ஆகிடும். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்காமே நீங்கள் அங்கேருந்து கிளம்பி போயிடுவீங்க. தேவங்க வந்துட்டு நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு டீனா கிட்டே பேசினுக்குவாங்க. நீங்கள் போகிறத பார்த்து தேவங்களுக்கு செம்ம கோவம் வந்துடும். அவங்களோட ஃபோனை டைட்டாக பிடிப்பாங்க. அப்புறமா சரி நான் வரேன், பை டீனா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வால் மேலே ஜோராக பஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு செம்ம கோவம் வந்துட்டுக்கோ, நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் அப்படி போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு. பாவங்க, அதில் நம்ம வயனோட தப்பு கூட எதுவும் இல்லை இல்லைங்களா. டீனாவோட கால் பார்த்துருந்தோம் அவங்களுக்கு ஒரு மாதிரி மூட் ஆஃப் ஆகிடும். அவங்க அங்கேயே இருந்தால் எங்கே எமோஷ்னல் ஆகிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. வயன் வீட்டுக்கு ரீச் ஆகிடுவாங்க. ரீச் ஆன உடனே அவங்க அம்மா, ஏ வயன் வந்துட்டியா, வா வா அப்பாவோட ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரணுடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஏம்மா அப்படின்னு கேட்பீங்க. அவங்க அப்பா ஏதோ பேஷண்ட்டு ரிப்போர்ட்ஸ் வீட்டிலே விட்டுட்டு போயிட்டுக்கிறாங்கடி, அதை எடுத்துன்னு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம வயன் சரி கொடுமா, நான் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மெல்வின் கூட தான் இருப்பாங்க. வா வயன் நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் மெல்வின் கூட போவீங்க ரிப்போர்ட்ஸ் கொடுக்கறதுக்காக உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு. நீங்கள் 2 பேரும் ரீச் ஆகிட்டு உங்கள் அப்பாவுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரிட்டன் போகிறதுக்காக அந்த எலிவேட்டர் லிஃப்ட்டுக்கிட்ட வெயிட் பண்ணியிருக்குவீங்க. நீங்களும் மெல்வினும் வெயிட் பண்ணியிருக்குவீங்க. லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு பெரிய ஷாக்கு, உங்களுக்கு மட்டும் இல்லை மெல்வினுக்கு கூட. நீங்கள் அப்படியே ஷாக்காக அவங்களே பார்த்துன்னுக்குவீங்க. வேறு யாரும் இல்லை, தேயோங் அப்புறமா டீனா. தேயோங் வந்துட்டு உங்களே கன்ஃபியூஸ்டாக பார்க்குவாங்க. பார்த்துட்டு இமீடியட்டாக வெளியே வந்து, பையன் என்னாச்சு உனக்கு, மறுபடியும் உனக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சா, இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன், ஏதாவது சீரியஸா, என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் சீனியர் எனக்கு ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா இங்கே தான் டாக்டர், அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணுமாயிடுச்சு, அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயோங், ஓ அப்படியா, நான் பயந்துட்டேன் வயன், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சோன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே டீனாவை பார்ப்பீங்க. டீனா வந்துட்டு தேயோங்கோட கையை டைட்டாக பிடிச்சி நின்றுக்குவாங்க. அப்போ நீங்கள் சரிங்க சீனியர் நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயோங், ஏய் ஒரு நிமிஷம் டீனா, இதுதான் வயன், நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டீனா வந்துட்டு, ஓ வயனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணி ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களே இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்கும் அவங்க பார்க்குறது. தேவங்க மறுபடியும் வயனை பார்த்துட்டு, வயன் இது வந்து டீனா ஆக்சுவலி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை கட் பண்ணி நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க சீனியர் அப்படின்னு கேட்குவீங்க. ஏன்னா அவங்க எங்கே கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுவாங்களோ, உங்களுக்கு ஹர்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு. அப்போ டீனா, அதை நான் சொல்கிறேன், காலேஜில் யாரோ ஒரு பொண்ணு என் தேவங்கிட்ட நிறைய ஆட்டிடியூட் காமிக்கிறாளா, அவள் பண்ண வேலை தான் இது. அவங்க என் தேவங்கன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு ஹார்ட்டில் ஸ்டாப் பண்ண மாதிரி பெயின். அவன் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் தூக்கி இவன்
வால் மேலே பஞ்ச் பண்ணியிருக்கா, ஸ்லைட்டாக ஸ்ப்ரெயின் ஆயிருக்கு. அவங்க அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும் தேயாங்க்கு யார் மேலே கோவம்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு உங்கள் ஐப்ரோஸை ஃபுல்லாக ஸ்க்ரன்ச் பண்ணி ஃப்ளோரே பார்த்துக்குவீங்க. ஆனால் டீனா மாத்திரம் உங்களே ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி வா தேயாங் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங் சரி பாய் வயன், பாய் மெல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தலையே தூக்காமல் ஃப்ளோரை பார்த்துட்டு பாய் சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. சொல்லிவிட்டு அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு கண்ணில் டியர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், நீங்கள் அழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாலும். அதனால தான். இன்னொரு பக்கம் தேயாங், ஹே டீனா வாய் வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியா, அவன் முன்னாடி ஏடி சொல்ல போனேன் நான் வாலில் பஞ்ச் பண்ணேன் ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டீனா திருட்டோ விட்றா, அவள் பண்ணது அவளுக்கு புரியணும் இல்லை, அதனால தான் சொன்னேன். இன்னொன்று உன் செலெக்ஷன் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்க ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணுவாங்க. என்ன சூப்பராக இருந்தாலும் அவள் என்னை லவ் பண்ணுறாளா இல்லையா ஒன்றுமே தெரியலேடி, நான் ப்ரப்போஸ் பண்ணால் அவள் அக்செப்ட் பண்ணுவாளா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது டீனா வந்துட்டு தேவாங்கே பார்த்துட்டு 100% ஷோர் அவள் உன்னை லவ் பண்ணுறான். அப்போ தேவங் டீனாவே பார்த்துட்டு அதை எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்போது டீனா வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணி ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீ பார்க்கலையா அவளை, நான் உன்னை என் தேயாங்கன்னு சொன்னப்போ அவள் ஃபேஸு அவள் கண்ணை பார்க்கணுமாயிடுச்சு, நீ அவளுக்கு எவ்வளோ ஜெலசி இருந்துச்சுன்னா அவ்வளோ ஜெலசி இருந்துச்சு அவள் கண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங்க ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்கும், இன்னொரு பக்கம் டவுட்டாக இருக்கும் இதெல்லாம் எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு. அப்படி டைம் ஸ்கிப் ஆகிடும். நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜுக்கு வந்திருப்பீங்க. இன்றைக்கின்னு பார்த்து மெல்வின் வந்திருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது தேயாங் சுற்றி நிறைய பேர் சுற்றிட்டு அவங்களுக்கு கை அடிபட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை பற்றி கேட்டுன்னுக்குவாங்க. ஏன்னா அவங்க கையில் கட்டு போட்டிருக்கோம். ஸோ எல்லாருமே அவங்களே சுற்றின்னுக்குவாங்க. நேற்று நீங்கள் காலேஜில் அவங்கக்கிட்ட பேசாமல் போந்து கூட அவங்க மறந்துட்டுக்குவாங்க. ஏன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அவங்கக்கிட்ட நார்மலாக பேசியிருப்பீங்க. ஸோ அவங்க நீங்கள் நார்மலாக பேசுவீங்கன்னு நினச்சி உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு மாதிரி எப்போவுமே பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவீங்க கிளாஸ் ரூமுக்கு. இது நம்ம தேயாங்க்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். நீங்கள் அவங்கள இக்னோர் பண்ணி போந்து தேயாங் என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தவங்களெல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ கைஸ் ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போவாங்க நம்ம வயன் போன டைரெக்ஷன்லேயே. நீங்கள் கிளாஸ் ரூம் கிட்டே இருப்பீங்க. என்ன கிளாஸ் ரூமுக்குள்ளே ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அப்போ உங்கள் கையை பிடிச்சி யாரோ புல் பண்ண மாதிரி இருக்கும் ஃபோர்ஸாக. யாருன்னு பார்த்தா நம்ம தேயாங் தான். உங்கள் கையை பிடிச்சி தரன்னு நிறுத்துன்னு போயிடுவாங்க. நீங்கள் கூட அப்போஸ் பண்ணுவீங்க, சீனியர் கையை விடுங்க, என்னை எங்கே கூட்டிகிட்டு போயிருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ தேயாங் உங்களே திரும்பி முறைச்சி பார்க்குவாங்க. நீங்கள் சைலண்ட் ஆகிடுவீங்க. உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு எம்டி காரிடார் மாதிரி இருக்கும், அங்கே வாலுக்கு பின் பண்ணிட்டு உங்கள் கிட்ட வந்து நின்றுட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட லீன் ஆவாங்க. அப்போ நீங்கள் சீனியர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போ தேயாங் உனக்கு ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி ஏதாவது இருக்கா வயன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. அப்போது இல்லை நல்லா தான் பேசுகிறேன், சடனாக மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறேன், சடனாக இக்னோர் பண்ணுறேன், இல்லைனா அவாய்ட் பண்ணுறேன், ஏன் இப்படி பண்ணின்னுக்கிற வயன், நான் ஏதாவது தப்பு பண்ணேனா, உங்ககிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கினேனா, இல்லை உனக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி ஏதாவது சொன்னேனா, ஏன் இப்படி நடந்துக்கிற வயன், என்கிட்ட சொன்னால் தானே எனக்கு புரியும், தயவு செஞ்சு இப்படி இக்னோர் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க, பட் நீங்கள் நர்வஸாக இருப்பீங்க. ஏன்னா தேவங்க வந்துட்டு ரொம்ப கிட்ட நின்றுக்குவாங்க உங்களுக்கு. அவங்களோட ஹாட் பிரெத் வந்துட்டு உங்கள் ஃபேஸ் மேலே ஃபீல் ஆகிருக்கோ. அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பேசுவீங்க. சீனியர் நான் நேற்று சொல்லிட்டேன்ல, என்னோடய இக்னோரன்ஸ் உங்களுக்கு எதுக்கு எஃபெக்ட் ஆகுது, எல்லார் மாதிரியும் நானும் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் மாதிரி நடந்துக்கங்க சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் எவ்வளோ நல்லா எஸ்கேப் ஆகிற வயன், நான் கேட்டது எதுக்காக எங்களை அவாய்ட் பண்ணுறேன் இக்னோர் பண்ணுறேன்னு கேட்டுன்னுக்கிறது, அந்த ரீசன் மட்டும் சொல்லு, இந்த மாதிரி சில்லியெல்லாம் எதோ சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு நினைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ரீசன் எதுவும் இல்லை சீனியர், ப்ளீஸ் என்னை விடுங்க, நான் கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறதுக்காக திரும்பிங்க. பட் தேவங்க மறுபடியும் உங்களை பிடிச்சி புல் பண்ணி கொஞ்சம் ரஃப்பாக வாலுக்கு பின் பண்ணியிருப்பாங்க. பயங்கர கோவமாக இருப்பாங்க. தேவங்க கண்ணெல்லாம் ஃபுல் ரெட் ஆகிட்கும். இதை பாரு, நீ என்னோடய பேஷன்ஸ் லெவலை ரொம்ப டெஸ்ட் பண்ணின்னுக்கிற, நான் உங்ககிட்ட ரொம்ப சாஃப்டாக பிஹேவ் பண்ணின்னுக்கிறேன் வயன், உனக்கு என் பற்றி நல்லா தெரியும், இந்த ஃபுல் காலேஜை என்னை எப்படி கூப்பிடுறதுன்னு கூட தெரியும், என்னோடய பேர் பேட் பாய் சீனியர்,
அந்த பேட் பாய் சீனியரை வெளியே வர வச்சிடாது. தயவு செஞ்சு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு, நீங்கள் அழுகிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி அவங்க ரூடாக பிஹேவ் பண்ணதே இல்லை. எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதே பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அழுதுட்டு, நான் தான் சொன்னேன் இல்லை, நான் உங்களை இக்னோர் பண்ணல சீனியர், உங்களுக்கே அப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. இப்படி தான் ஒரு ஜூனியர்ஸ்கிட்டே போய் ஏன் இக்னோர் பண்ணுறேன்னு கேட்குவீங்களா? என்கிட்ட மட்டும் எதுக்கு சீனியர் இவ்வளோ ரஃபாக பிஹேவ் பண்ணிருக்கிறீங்க? ப்ளீஸ் சீனியர், என்னை விட்டுருங்க சீனியர், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க வந்துட்டு அவங்க கோவ கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிளேஸ் விடுவாங்க போகிறதுக்காக. ஏன்னா அவங்க பிளாக் பண்ணி நின்றுக்குவாங்க. நீங்கள் தேவங்கே பார்க்குறீங்க. அப்போ தேவங்க உங்களையே பார்த்துட்டு என்ன போ அப்படின்வாங்க. நீங்கள் போயின்னுக்குவீங்க மெதுவாக. அப்போது வயன் அப்படின்வாங்க. நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குவீங்க தேவங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட்டு, இனிமேல் நான் உங்ககிட்ட இந்த மாதிரியெல்லாம் என்றைக்கும் பிஹேவே பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் உன் எதிரிலே வரமாட்டேன், போதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போயிடுவீங்க. தேவங்க வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக ஸ்மைல் பண்ணுவாங்க. என்னடி பண்ணேன் நான் உனக்கு, இந்த மாதிரி ஏன் பண்ணின்னுக்கிற வையன்? டீனா பார்த்தா நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா, நீ பார்த்தா என்கிட்ட பேசுறதுக்கே இஷ்டம் இல்லைன்ற, எனக்கு பைத்தியம் பிடிச்சிட வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க அவங்க கிளாஸ்க்கு. உங்கள் 2 பேருக்கும் அந்த டே வந்துட்டு ரொம்ப பேடாக இருந்திருக்கோம். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிருக்கோம். எப்போ தான் இந்த கிளாஸ் முடியுமோ, எப்போ தான் வீட்டுக்கு போகலாமோன்ற மாதிரி இருந்திருப்பீங்க. நீங்கள் கூட ஒரு வழியாக கிளாஸும் முடிஞ்சிடும், டைமும் ஸ்கிப் ஆகிடும், நீங்கள் வீட்டுக்கு போயின்னுக்குவீங்க. வீட்டுக்கு போகும்போது மறுபடியும் நீங்கள் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு வியூ, அதாவது டீனா, தேயாங், சூசி, கெவின் இவங்க 4 பேரும் சிரிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக பேசின்னுக்குவாங்க. உங்களுக்கு டீனாவை தேயாங் கூட பார்த்த உடனே உங்களுக்கு மூடே அப்செட் ஆகிடும். ஃபஸ்ட்டே நீங்கள் அப்செட்டாக இருந்திருப்பீங்க. நீங்களும் வீட்டுக்கு போயிடுவீங்க. இன்றைக்கி கூட மெல்வின் வேறு இல்லை, ஸோ பஸ்ஸில் தான் போகணும். நீங்கள் கிளம்பி சீக்கிரமாக போயிடுவீங்க. இன்னொரு பக்கம் நம்ம தேயாங் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. தேவங்க உள்ளே என்ட்ராந்தோ அவங்க அப்பாவை பார்த்து பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. பிஸ்னஸ் ட்ரிப்ஸு அது இதுன்னு அடிக்கடி வேறு ஊருக்கு ட்ராவல் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்க அப்பாவை பார்த்தோந்தோ ஏற்கனவே நம்ம தேவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருந்திருக்கோம். அவங்க ஓடி போய் அவங்க அப்பாவை டைட்டாக ஹக் பண்ணிடுவாங்க. அவங்க அப்பா டீனாவை பார்த்துட்டு என்னன்ற மாதிரி கேட்குவாங்க, சிக்னல் பண்ணுவாங்க. அப்போ டீனா ஒரு மாதிரி தெரியாதுன்ற மாதிரி ஷ்ரக் பண்ணுவாங்க அவங்க ஷோல்டரை. அவங்க அம்மா கூட ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்ப்பாங்க. ஏன்னா தேவங்க வந்துட்டு அவங்க அப்பாவை ஹக் பண்ணுறதெல்லாம் இல்லை, அவங்க அம்மா கிட்ட தான் பயங்கர க்ளோஸு. பட் அப்பானா ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஹக் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் அவங்க என்றைக்குமே நடந்துக்கிறதில்ல. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா கேட்குவாங்க, என்ன ஆச்சு தேயாங், ஏன் அப்செட்டாக இருக்கே அப்படின்னு. அப்போ தேயாங் வந்துட்டு ஹக் பிரேக் பண்ணிவிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் ரொம்ப நாள் கழித்து அப்பாவை பார்க்குறேன்ல, அதான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் வேறு ஏதோ இருக்குதுன்னு. அப்போது அவங்க அப்பா வந்துட்டு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை தேயாங், நீயும் இப்படிதான் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஆஃபீஸ் ஜாயின் ஆகல, அப்போ நான் நீ 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை காமெடியாக சொல்லுவாங்க அவங்க அப்பா. ஆனால் தேயாங் வந்துட்டு அதை ஜஸ்ட் ஒரு ஸ்லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரிம்மா நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ரூமுக்கு போயிடுவாங்க. அப்போ தேயாங்கோட அப்பா அம்மா டீனா 3 பேரை அவங்க போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு, அப்போ அவங்க அப்பா சொல்லுவாங்க, ஏதோ கன்ஃபார்மாக நடந்திருக்கு, அவன் ரொம்ப அப்செட்டாக இருக்கான், இல்லைன்னா அவன் என்னை இப்படி ஹக் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா கூட ஆமாங்க ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா, சரி அவன் மூட் சரி பண்ணோன்னா அவன் பர்த்டே பார்ட்டியே அவனுக்கு பிடிச்சவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணலாம். டீனா நீ நாளைக்கு அவன் காலேஜுக்கு போயிட்டு எல்லாரையும் இன்வைட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. டீனாவும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹெட் நாட் பண்ணுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும். நெக்ஸ்ட் டே காலேஜில் இருக்கீங்க எல்லோரும். நீங்கள் காலேஜ் உள்ள என்ட்ரு வந்தோ மறுபடியும் அதே தான். தேயாங், டீனா, சூசி, கெவின், அப்புறமா நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருப்பாங்க. டீனா வந்துட்டு தேயாங்கோட ஷோல்டர் மேலே அவங்களோட ஹெட்டை லீன் பண்ணி நின்றுக்குவாங்க. உங்களுக்கு அது பார்த்து ரொம்ப கஷ்டம் ஆகிடும். நீங்கள் கிளாஸ் ரூமுக்கு போகலான்ட்டு உங்கள் ஸ்டெப் எடுப்பீங்க. அப்போது மெல்வின் கூட இருப்பாங்க. ஒரு வாய்ஸ் மெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு, யாருன்னு பார்த்தா தேயாங் தான். வெறும் மெல்வினை மட்டும்தான் கூப்பிட்ருப்பாங்க.
ஸோ மெல்வின்னு வா சீனியர் கூப்பிட்டுன்னுக்குறாங்கன்னுவாங்க. அப்போ நீங்கள் அவங்க உன்னை மட்டும்தான் கூப்பிட்டாங்க, நீ போய் என்னன்னு கேட்டுட்டு வா, நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ மெல்வின் என்ன சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் போகாதது கூட தேவாங்க கொஞ்சம் கோவம் வந்துடும். உங்களை முறைச்சி பார்த்துட்டு மெல்வினை பார்த்து, இந்த வீக்கெண்ட் அதாவது சாட்டர்டே என்னோடய பர்த்டே, ஒரு சின்ன பார்ட்டி இருக்குது, எனக்கு வேணுமாக்கிற இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் நான் இன்வைட் பண்ணியிருக்கிறேன், நீ கண்டிப்பாக வரணும், மிஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டீனா, சூசி, கெவின் எல்லாம் தேவாங்கி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குவாங்க. ஏன்னா வயனும் அங்கேயே இருக்காங்க, அவங்கள இன்வைட்டே பண்ணலன்னு சொல்லிட்டு. அப்போ சூசி தேவாங் காய்ச்சிக்கிட்டே போயிட்டு மெதுவாக கேட்குவாங்க, ஹேய் வயன் இன்வைட் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது தேவாங் வந்துட்டு அதை வேணும்ன்ட்டு வயனு கேட்குற மாதிரி, இதை பார் சூசி, நான் வெறும் வேணுமாக்கிறவங்களே, எனக்கு வேணுமாக்கிறவங்கள மட்டும்தான் நான் இன்வைட் பண்ணியிருக்கிறது, இந்த காலேஜில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோவா இன்வைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும், உங்கள் கண்ணில் டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும் அவங்க சொல்லுறது யாரோன்ற மாதிரி. நீங்கள் உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போயிடுவீங்க. போயினே இருக்கும்போது உங்களை யாரோ ஒருத்தர் பிளாக் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தா ஸ்டீவ். உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிடும், ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருப்பீங்க, தேவங்க அந்த மாதிரி நடந்துக்குனாங்கன்னு சொல்லிட்டு, இதில் இவர் வேறேன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சீனியர் ப்ளீஸ், ஃபஸ்ட்டே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது, ப்ளீஸ் சீனியர் வழி விடுங்க, நான் கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஸ்டீவ் வந்துட்டு, என்னம்மா மூடு சரியில்லையா அப்படின்னு கேட்குவாங்க. நீங்கள் ஸ்டீவியை முறைச்சி பார்க்குவீங்க. என்ன முறைக்கிற, உன் மூடு சரியில்லைன்னா நான் சரி பண்ணவா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஃபுல்லாக கோமா, யோ உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியுறது இல்லையா, எத்தனை தடவை சொல்கிறது, நானே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கேன், அதில் நீ வேறு வந்து தொல்லை பண்ணுற, உனக்கு வேறு வேலையே இல்லையா, இப்படி தான் எல்லாரையும் தொல்லை பண்ணி சுற்றின்னுக்குவியா, எல்லாம் உன்னால் வந்துருந்து, நீ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜில் என்னை புள்ளி பண்ணலன்னு தான் இது வரைக்கும் வந்து நின்று இருக்காதுல்ல, ச்சே அப்படின்னு சொல்வீங்க. எனக்கு ஒரு பக்கம் ஷாக்கும் ஆகிடும், ஒரு பக்கம் கன்ஃபியூஷனு. ஹலோ ஹலோ என்ன என்ன மரியாதை குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் சடனாக ரியலைஸ் பண்ணுவீங்க, ஒரு மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு, சீனியர் சாரி, இதை பாருங்கள் உண்மையாக நான் சொல்கிறேன், இன்றைக்கி என் மூடு சரியில்லை சீனியர், ப்ளீஸ் வழி விட்டுருங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஸ்டீவு, உன் மூட் சரி பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸ் மேலே கை வைக்குவாங்க. அப்போ நீங்கள் தட்டி விட்டுட்டு, இதை பாருங்கள் தொட்டு பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்வீங்க. ஹலோ ஹலோ என்ன, ஒரு 2-3 நாள் நான் காலேஜுக்கு வரலன்னு ஜூனியர்ஸ்க்கெல்லாம் 2 கொம்பு வளர்ந்துருச்சு போல், ஆளுக்கு என்னை எதிர்த்து பேசின்னுக்கிறீங்க, நான் தொட்டால் மட்டும் உனக்கு இரிட்டேட் ஆகுதா, தேவங்க தொட்டால் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஸ்டீவே கன்ஃபியூஸாக பார்க்குவீங்க. அப்போது அவங்க மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்குவாங்க. நீங்களும் தேவங்க கிட்ட நின்றுட்டுருப்பீங்க, அது தேவங்க வந்து உங்களை மிரட்டிருப்பாங்க இல்லையா, அதை யாரோ பிக்சர் எடுத்திருப்பாங்க, அது வந்துட்டு தேவங்க பேக் சைட்லேருந்து எடுத்திருப்பாங்க, அது பார்க்குறதுக்கு நீங்களும் தேவங்க கிஸ் பண்ணின்னுக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னுக்கும் அந்த ஃபோட்டோவில். அப்போ நீங்கள் சீனியர் இது உண்மை கிடையாது, நம்ம 2 பேரும் ஜஸ்ட் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஓ ஜஸ்ட்டு பேசுகிறது கூட இவ்வளோ கிட்ட நின்று பேசுவீங்களா, அப்போ என்ன மட்டும் தூரம் போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே லீன் ஆவாங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு அவங்கள புஷ் பண்ணலான்றதுக்குள்ளேயோ ஸ்டீவ் ஃபேஸ் மேலே சரியான ஒரு பஞ்சு, வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தேவாங் தான். பஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல் கோமாக நின்றுக்குவாங்க. அப்போது ஸ்டீவ் வந்துட்டு, ஹேய் என்ன மச்சா பேசிகிட்டே இருக்கும்போது அடிக்கிற அப்படின்வாங்க. அப்போ தேவாங், நீலாம் திருந்தவே மாட்டியாடா, உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொல்கிறது பொண்ணுங்கக்கிட்ட மரியாதையாக நடந்துக்கோன்னு, அவங்கள தொட்டு பேசுகிற, என்ன நினச்சின்னுக்கிற நீ மனசில் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது ஸ்டீவ் வந்துட்டு அவங்க லிப்ஸ் வந்து ப்ளீட் ஆகிருக்கோ, அவ்வளோ ஜோராக பஞ்ச் பண்ணியிருப்பாங்க தேவாங். அந்த ப்ளீட் ஆகிருக்கிற லிப்ஸை வைப் பண்ணிவிட்டு, அவள் என்ன உனக்கு தங்கச்சியா இல்லை கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை பொண்டாட்டியா, உனக்கு எதுக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது தேவாங் வந்துட்டு, வெறும் தங்கச்சிக்கு ஒய்ஃப்க்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை ஆகும்போது மட்டும் கேட்கணுன்னு இல்லை, பப்ளிக் பிளேஸில் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா அது யார் வேணுமாங்களோ தட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு தேவாங் மேலே பயங்கர ரெஸ்பெக்ட் வந்துடும். நீங்கள் உங்கள் டியரி ஐஸ்லேயே தேவாங்க பார்க்குவீங்க, ஆனால் தேவாங் மட்டும் ஸ்டீவே பார்த்துக்குவாங்க முறிச்சு. அப்போ ஸ்டீவ், நீ அவகிட்ட போய் பேசலாம், அவளை தொட்டு பேசலாம், அவளை தனியாக பாய்ஸ் சேஞ்சிங் ரூம்குள்ளே கூப்பிடலாம், எல்லாமே பண்ணலாம், ஆனால் நான் அவகிட்ட லீனாகி பேசுறது உனக்கு அவ்வளோ கோவம் வந்துடுச்சு,
நான் பண்ண மட்டும் தப்பு, நீ பண்ண மட்டும் கரெக்டா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு, இதை பாரு, உண்மை தெரியாமல் என்கிட்ட தப்பு தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மச்சா, இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை காமிக்குவாங்க. அப்போ தேவங்க அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு உங்களை பார்ப்பாங்க. நீங்கள் ஹெட் ஆன் பண்ணிட்டு ஃப்ளோரை தான் பார்த்துக்குவீங்க அழுந்துட்டு. அப்போது ஸ்டீவு, இந்த ஃபோட்டோவை நம்ம காலேஜ் குரூப்பில் போட்டா அப்படின்வாங்க. நீங்கள் சடனாக தலையை தூக்கி பார்க்குவீங்க. ஏன்னா காலேஜ் குரூப்பில் பேரண்ட்ஸ் கூட இருப்பாங்க. உங்களுக்கு பயங்கரமாக அழு வந்துடும். அப்போ தேவங்க வந்துட்டு, இதை பாரு, மரியாதையாக அந்த ஃபோட்டோ டிலீட் பண்ணு, அதை நீ தப்பான ஆங்கிளில் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பரவாயில்ல மச்சா, நம்மளுக்கு தெரியும், ஆனால் பேரண்ட்ஸுக்கு தெரியாதுல்ல, அவங்களும் கொஞ்சம் பார்க்கட்டும் அப்படின்வாங்க. அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை குரூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு ஸ்டீவ் கையிலேருந்து ஃபோனை பிடுங்கி தூக்கி எறிவாங்க. அது கோவத்தில் ஸ்டீவ் வந்துட்டு தேவங்க்கு சரியான ஒரு பஞ்ச் கொடுக்குவாங்க. தேவங்க்கு ஃபுல்லாக லிப்ஸ் எல்லாம் ப்ளீட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். தேவங்க செம்ம கோவமாக அவங்களுக்கு பஞ்ச் பண்ணுவாங்க. அப்படியே 2 பேரோட ஃபைட்டு. இப்போது ஸ்டீவ் வந்துட்டு ஃப்ளோரில் படுத்துக்குவாங்க. அவங்க மேலே உக்காந்துட்டு தேவங்க பஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, தேவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஸ்டீவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள செப்பரேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் மட்டும் ஷாக்காக அப்படியே நின்றுக்குவீங்க அவங்க 2 பேரையே பார்த்துட்டு. உங்கள் பக்கத்தில் சூசி ஓடி வந்துட்டு, ஏ வயன், ஆர் யூ ஆல்ரைட் அப்படின்வாங்க. அப்போ தான் நீங்கள் அந்த உங்களோட சென்ஸுக்கு வருவீங்க. பார்த்தா தேவங்க வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவாக பஞ்ச் பண்ணிக்குவாங்க. அவங்களும் தேவங்க பஞ்ச் பண்ணிக்குவாங்க. லிப்ஸ் எல்லாம் ப்ளீட் ஆகிருக்கும் 2 பேருக்கும். உங்களுக்கு என்ன பண்ணோன்னே தெரியல. எல்லாரும் ட்ரை பண்ணிக்குவாங்க. பட் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, சடனாக தேவங்களோட கை பிடிக்குவீங்க. தேவங்க வந்துட்டு அக்ரெசிவாக அந்த கையை தள்ளுறதுக்கு பார்க்குவாங்க. பார்த்தா நீங்கள் தேவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிடும். ஏன்னா எப்போவுமே தேவங்களோட ஃபைட் இப்படி ஸ்டாப் ஆனதே இல்லை. ஒன்று பிரின்சிபல் வரணும், இல்லைன்னா ஏதாவது லெக்சரர்ஸ் வரணும், அப்போ தான் அவங்க 2 பேரை செப்பரேட் பண்ண முடியும். பட் நீங்கள் இந்த தடவை ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறமா ஸ்டீவை வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நர்ஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. தேவங்க வந்துட்டு உங்கள் கையை அவங்க கையிலேருந்து செப்பரேட் பண்ணிக்கின்னு அவங்க லிப்ஸை அக்ரெசிவாக வைப் பண்ணிவிட்டு உங்களே பார்த்துக்குவாங்க, ஹெவியாக ப்ரீத் பண்ணிவிட்டு. அப்போ நீங்கள், சீனியர் நடுங்க, நர்ஸ் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது தேவங்க வந்து, உனக்கு எதுக்காக இவ்வளோ கன்சர்ன், நீங்கள் ஏந்து போ உன் கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு செம்ம கோவம் வந்துடும். அப்போ சூசி, கெவின், டீனெல்லாம் ஓடி வந்துட்டு, தேவங்க நடு, நர்ஸ் ரூமுக்கு போகலாம், லிப்ஸ் எல்லாம் ப்ளீட் ஆகிக்குது, ஃபஸ்ட்டே உன் கை வேறு அடிபட்டிருக்கு, அதே கை மறுபடியும் ப்ளீட் ஆகிக்குது, நடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தேவங்க வந்துட்டு, ஏய் ஒன்றும் தேவையில்லை, எல்லோரும் இங்கேருந்து போங்க அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபுல் கோவம் அவங்களே முறைச்சி பார்த்துட்டு தேவங்களோட கையை பிடிக்குவீங்க. அப்போ தேவங்க, கையை விடு வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், உங்களுக்கு மட்டும்தான் இல்லை கோவம் வருது, எங்களுக்கோ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தர 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 தரன்னு பிடிச்சி இழுத்துன்னு போவீங்க நர்ஸ் ரூமுக்கு. இங்கே இவங்க 3 பேரும் நீங்கள் போன டைரெக்ஷனையே பார்த்து ஸ்மோக் பண்ணியிருக்குவாங்க. மொத்தத்தில் நம்ம சீனியரை அடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டீனா, அவனோட ஃபைட்டு யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஃபைட்டை ஸ்டாப் பண்ண வச்சான். பரவாயில்ல பையன், நம்ம தேவங்க நல்லா தான் கண்ட்ரோல் பண்ணுறா பார், இப்போ கூட பூனைக்குட்டி மாதிரி அவள் பின்னால் போயின்னுக்குறது நர்ஸ் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் நர்ஸ் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போவீங்க. அங்கே பார்த்தா ஸ்டீவ்க்கு அந்த நர்ஸ் ட்ரீட் பண்ணிக்குவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு தேவங்க அங்கேயே ஒரு பெட் மேலே உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போ தேவங்க உங்களே கன்ஃபியூஸ்டாக பார்ப்பாங்க. அப்போ நீங்கள், என்ன அப்படி பார்க்குறீங்க, எங்கள் அப்பா டாக்டர் ஃபஸ்ட் எய்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்வீங்க. தேவங்க வந்துட்டு பயங்கர ஹாப்பி. நீங்கள் ஒரு டிப்பிக்கல் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணிக்குவீங்க தேவங்கிட்ட. பட் அதை வெளியில் காமிச்சுக்க மாட்டாங்க. தேவங்களோட லிப்ஸ்கிட்ட நம்ம வயன் வந்துட்டு காட்டன் எடுத்து அதை வைப் பண்ணுறதுக்கு போவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு அப்படின்வாங்க. அப்போது நீங்கள், சாரி சீனியர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்க அடிபட்டிருக்கிற இடத்துல ப்ளோ பண்ணிவிட்டு ஆயின்மெண்ட் போட்டுன்னுக்குவீங்க. அப்போ தேவங்க வந்துட்டு உங்கள் லிப்ஸையே பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் ரொம்ப கிட்டே இருப்பீங்க தேவங்க்கு. உங்களுக்கே தெரியாது, உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லு அவங்கள ட்ரீட் பண்ணுறது தான், அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது தான். பட் தேவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் உங்கள் ஃபேஸ் மேலே இருக்கும். உங்கள் ஃபேஸோட ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் பார்த்து அவங்க அட்மையர் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அவங்க கையை அப்படியே லைட்டாக எடுத்துன்னு வந்துட்டு உங்கள் சீக்ஸ் மேலே வைக்குவாங்க. சீக்ஸ் மேலே வச்சுட்டு கேர்ஸ் பண்ணிக்குவாங்க. நீங்களும் அவங்களே பார்த்துன்னுக்குவீங்க, அவங்களும் உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அப்படியே உங்கள் கிட்டே லீன் பண்ணின்னுக்குவாங்க. என்னென்னா உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணோம். அப்போது
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. நீங்கள் 2 பேரும் ஐ கான்டாக்ட் பிரேக் பண்ணிவிட்டு பின்னல திரும்பி பார்க்குறீங்க. அப்போ டோர்கிட்ட கெவின், சூசி, டீனா, அப்புறமா மெல்வின், இவங்க 3 பேரும் நின்றுக்குவாங்க. உங்களுக்கு அப்போ தான் ஃப்ளாஷ் ஆகும், நான் என்ன பண்ணுறதுக்கு இந்த இப்போது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் இருந்த அந்த ஆயின்மெண்ட்டு அதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு டீனா கிட்டே கொடுக்குவீங்க. இந்தாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்துட்டு அவங்க 3 பேரையும் ஒரு முறைக்குவாங்க. ஏன்டா இந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்ற மாதிரி உங்கள் மேலே பயங்கரமாக கோவம் வந்துடும் தேவங்க்கு. ஏன்னா பாதியிலே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுவீங்கன்னு சொல்லி. சூசி பக்கத்தில் போய் நின்றுக்குவீங்க. நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஒரு இது பார்க்குறதுக்கு. டீனா வந்து தேவங்க்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது. சூசி அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு, தேவங், நீ பையனை உன் பர்த்டேக்கு இன்வைட்டே பண்ணல, இன்வைட் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங் உங்களையே பார்த்துட்டு அவளுக்கு எங்ககிட்ட 5 மினிட்ஸ் நின்றுட்டு பேசுகிறதுக்கு கூட டைம் இல்லை சூசி. அவன் என் பர்த்டேக்கெல்லாம் வருவாளா? பரவாயில்ல, எல்லாரையும் கூப்பிடணுன்னு ஒன்றும் இல்லை. உங்கள் கண்ணில் ஃபஸ்ட்டே டியர்ஸ் இருக்கும், அந்த இன்னும் அதிகமாகிடும். சூசியை பார்த்துட்டு பரவாயில்ல விடுங்க சீனியர், அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு எதுக்காக ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? அது அவங்களோட ஸ்பெஷல் டே, அவங்களுக்கு வேணுமாக்குற இம்பார்ட்டண்ட்டான பர்சன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் பெட் மேலே இருந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்ட அக்ரெசிவாக புஷ் பண்ணி கீழே தள்ளிட்டு அது ஒரு பெரிய சவுண்ட் பண்ணும். அப்புறமா டீனாவோட கையை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு ஃபாஸ்ட்டாக வெளியே போயிடுவாங்க. அங்கே இருந்த எல்லாருமே தேவங்கே பார்த்துக்குவாங்க அவங்க போன டைரெக்ஷன்லேயே. நீங்கள் மட்டும் அவங்க ஃபஸ்ட் எய்ட் கிட் புஷ் பண்ணப்போ அந்த சவுண்டுக்கு ஃப்ளின்ச் ஆகிட்டு உங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணி நின்றுக்குவீங்க. அப்போது மெல்வின் வந்துட்டு உங்கள் ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு, பையன் நடு, இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ கெவின் நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு, என்னடி நடக்குதுங்க? நம்ம பார்த்தா கோவமாக இப்படி பிஹேவ் பண்ணிட்டு போகிறா, அவள் பார்த்தா ஒன்றுமே ரியாக்ட் பண்ணாமல் போகிறா, இவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ சூசி, தெரியலடா, அவன் எதுக்காக பையன்கிட்ட இவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணின்னுக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டீனா, கைஸ் 2 பேருக்கும் செம்ம பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு, நம்ம 3 பேர் ஏதாவது பண்ணோம், இப்படியே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெருசாகிடுச்சுன்னா இவங்க 2 பேரோட லவ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும். நீங்கள் கிளாஸில் இருக்குவீங்க. மெல்வின் உங்களுக்கு சமாதானம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் உங்கள் கண்ணிலேருந்து கண்டினியூஸாக டியர் ஃப்ளோ ஆகினே இருக்கும். அப்போ சடனாக ஒரு பொண்ணு வந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ மேம், வயனை பிரின்சிபல் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். ஏன்னா பிரின்சிபல் கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய இஷ்யூ நடந்துருந்துச்சு. அப்போ நீங்கள் போவீங்க பிரின்சிபல் ரூமுக்கு, பயந்துட்டே ஹெசிடேட் பண்ணி போவீங்க. பிரின்சிபல் கேபினில் தேயாங் அப்புறமா ஸ்டீவ் 2 பேரும் நின்றுக்குவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு எதுக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னு. அவங்க 2 பேரை பார்த்த உடனே பிரின்சிபல் உங்கள்கிட்ட கேட்பாங்க என்ன நடந்துச்சுன்னு. நீங்கள் அங்கே நடந்தது ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்வீங்க. அப்போது ஒரு சரியாக ஸ்லாப் பண்ணுவாங்க ஸ்டீவ்க்கு. நீங்கள் ஃபுல் ஷாக் ஆகிடுவீங்க. அப்போ பிரின்சிபல், காலேஜில் பொண்ணுங்கக்கிட்ட எப்படி தான் நடந்துப்பியா, நான் இது தான் சொல்லி கொடுத்துருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க பார்க்குவாங்க. நீ பண்ணது கூட சரியில்லை தேவங், அவன் அப்படி தப்பு பண்ணானா நம்மக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும். இந்த மாதிரி வயலன்ஸ் எல்லாம் அலோவ்டு இல்லை காலேஜில், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தேயாங், சாரி சார், எனக்கு அந்த டைமில் என்ன பண்ணணுன்னு தெரியல, அதனால அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரின்சிபல் 2 பேரையும் பார்த்துட்டு, நான் ஒன்றும் பண்ண முடியாது, 2 பேரும் சஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் 2 பேரும் பண்ணது தப்பு தான், இப்போ 3 பேரை கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவாங் வந்துட்டு உங்களையே பார்த்துட்டு அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. நீங்களும் அவங்க பின்னாலேயே ஓடி போவீங்க. சீனியர் சீனியர் ஒரு நிமிஷம் சீனியர் அப்படின்னு. அப்போ தேவாங் நின்றுட்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள், சாரி சீனியர், என்னால் நீங்கள் சஸ்பெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவாங், இட்ஸ் ஓகே வயன், இது ஒன்றும் புதுசு இல்லை, எனக்கு இதெல்லாம் அடிக்கடி நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு ஃப்ளோரை பார்த்துக்குவீங்க. தேவாங் உங்களையே பார்த்துட்டு, அவ்வளோதானா, இனி ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவாங்க பார்த்து, ஒன்றும் இல்லை சீனியர், அவ்வளோதான் அப்படின்னு சொல்வீங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி சேடாக ஃபீல் ஆகிருக்கும். ஏன்னா அவங்களோட அட்டென்ஷன் கம்மி ஆகிருக்கும் உங்கள் பக்கம். இப்படியே டைம் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும்.
நீங்களும் ஆஸ் யூஷுவல் காலேஜுக்கு வந்து போயின்னுக்குவீங்க மெல்வின் கூட. நீங்கள் வந்து தேவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுக்குவீங்க. ஏன்னா அவங்க காலேஜுக்கு வந்துன்னுக்க மாட்டாங்க இல்லைங்களா, சஸ்பெண்ட் ஆகிட்டுக்குவாங்க. நீங்கள் சூசியை பார்த்துட்டு சீனியர் அப்படின்னு கூப்பிடுவீங்க. அவங்களும் என்ன வயன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு தேவங் சீனியர் எப்படி இருக்காங்க, அவங்க கைவலி எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ அவங்க அவன் நல்லா தான் இருக்கா, இன்ஃபேக்ட் அவன் என்ஜாய் பண்ணியிருக்கிற ஹாலிடேஸை அடுத்த அவனோட பர்த்டே வேறு இல்லையா, ஸோ ஃபுல் ஜோஷில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா உங்களை பார்த்துட்டு நீ வருது இல்லையா வயன் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி சேடாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க என்ன இன்வைட்டே பண்ணல சீனியர், அவங்களுக்கு நான் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல சீனியர் நீங்களாம் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பை சீனியர் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. அப்போ சூசி நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு பைத்தியக்காட்சி, நீ மட்டும்தாண்டி அவனுக்கு இம்பார்ட்டண்ட்டு, அது ஏன் உனக்கு ரியலைஸ் ஆக மாட்டேன்து, நான் சும்மா தாண்டி சொன்னேன் அவன் என்ஜாய் பண்ணியிருக்கிறான்னு, உன்னை பார்க்காம அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னுக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும், டெய்லி நான் வீடியோ கால் பண்ணி அவனுக்கு உன்னை காமிக்க வேண்டியதாக இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் சரியாயிட்டா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. டைம் ஸ்கிப் ஆகிடும். இப்போ நீங்கள் வீட்டில் டின்னர் சாப்பிட்டுன்னுக்குவீங்க உங்கள் அப்பா அம்மா கூட. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு வயன் நாளைக்கு ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் நாளைக்கா ஏம்மா அப்படின்னு கேட்குவீங்க. இல்லை நாளைக்கு சாட்டர்டே காலேஜ் லீவு, ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, நான் நல்லா தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா ஸ்மைல் பண்ணிவிட்டு மத்தியானம் வரைக்கும் எவ்வளோ நேரம் வந்தாலும் தூங்கிக்கோ, ஆனால் ஈவினிங் ஒரு பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்ட்டியா யாருதுமா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ உங்கள் அம்மா என் ஃப்ரெண்டு டின்னருக்கு இன்வைட் பண்ணாங்க, அவங்க வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் யாருமா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ உங்கள் அம்மா அவங்க புது ஃப்ரெண்டு வயன் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் புதுசாக ஃப்ரெண்டானவங்க வீட்டுக்கெல்லாம் ஏமாண்ணா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் அம்மா உங்கள் அப்பாவையே பார்த்துட்டு ஏதாவது சொல்லுங்கன்ற மாதிரி கண்ணிலே சிக்னல் பண்ணுவாங்க. அப்போது உங்கள் அப்பா இது பார்வையன் அம்மாவோட ஃப்ரெண்டு, போயிட்டு வந்துடலாம், நம்ம போகலன்னா அவங்க தப்பாக நினைப்பாங்க, அப்போ நீங்களும் உங்கள் அப்பா கிட்டே ரொம்ப ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஆகுதுலன்னு சொல்லிவிட்டு சரிப்பா ஓகே அப்படின்னு சொல்வீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும். நெக்ஸ்ட் டே ஈவினிங் பார்ட்டிக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு ரொம்ப ப்ரிட்டியாக தெரிஞ்சுன்னுக்குவீங்க. ஒரு சிம்பிளான மேக்ஸி ட்ரெஸ் தான் போட்டுருக்குவீங்க. இன்னொரு பக்கம் நம்ம தேவங்களோட வீட்டில் கூட ஃபுல்லாக பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டுக்கோ, எல்லாம் அவங்க கெஸ்ட் எல்லாம் வந்துட்டுக்குவாங்க. பட் தேவங்க மட்டும் மனசே இல்லை, ஏன்னா நீங்கள் இல்லை இல்லைங்களா, ரொம்ப டல்லாக மூட் ஆஃபில் இருப்பாங்க தேவங். இன்னொரு பக்கம் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கூட பார்ட்டிக்கு போயிருப்பீங்க. அங்கே என்ட்ரு ஆனதோ ஒரு கப்புள்ஸ், அதாவது உங்கள் அம்மா ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க வந்து உங்கள் 3 பேரையும் வெல்கம் பண்ணுவாங்க. உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு வந்து உங்களை ஹக் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணி உங்களை ஒரு மாதிரி ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்துன்னுக்குவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கோ, வியர்டாக எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணின்னுக்கிறாங்கன்ற மாதிரி. இப்போ நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கூட அவங்க வீட்டு உள்ளே உக்காந்துன்னுக்குவீங்க. அவங்க வீடை பார்த்து நீங்கள் ஃபுல்லாக அட்மையர் பண்ணின்னுக்குவீங்க, ஏன்னா ரொம்ப பெருசாக ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் போர் அடிக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு மெல்வின் கால் பண்ணுவீங்க. மெல்வின் எங்கே இருக்க அப்படின்னு. அப்போ அவங்க நான் சீனியர் வீட்டில் இருக்கேன், நீ தான் சொன்ன இல்லை போயிட்டு வரத்துக்கு, அதனால தான் வந்தேன், எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்குல்லடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அங்கே எல்லாம் எப்படி இருக்குது, சீனியர் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போது சீனியர் நல்லா இருக்காங்க, இங்கே எல்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு, நீயும் இருந்திருந்தா நல்லா இருந்துக்கோ. ஆமாம், நீ உங்கள் அப்பா அம்மா கூட பார்ட்டிக்கு போகணுன்னு சொன்னியே, ரீச் ஆகிட்டியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அங்கே தான் இருக்கேன், போர் அடிக்குதுடா அப்படின்னு சொல்வீங்க. அப்போது மெல்வின் சடனாக சரி சரி வையன், நான் கொஞ்ச நேரம் கழித்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிவிடுவாங்க. அம்மா இவங்க வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலா, நீங்கள் வேறு டின்னருக்கு இன்வைட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க, இங்கே பார்த்தா பெரிய பார்ட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா ஆமாடி என் ஃப்ரெண்டு பையன் இருக்கால அவனோட பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மாவை கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு சரி விஷ் பண்ணிவிட்டு சீக்கிரம் கிளம்பலாமா, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா கொஞ்ச நேரம் பையன் அந்த பையன் வந்து விஷ் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு வாங்க எங்கள் பையனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 3 பேரையும் கூப்பிடுவாங்க.
நீங்கள் வந்துட்டு இன்ட்ரெஸ்டே இல்லாத உங்கள் அம்மா கூட எழுந்திரிச்சு போவீங்க. ஒரு குரூப் இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மாதிரி. அந்த குரூப்பில் தான் அந்த பையன் இருப்பாங்க, பர்த்டே பாய். அப்போது உங்கள் அம்மா கூட போவீங்க இல்லையா, அவங்க திரும்பவும் உங்களுக்கு ஃபுல் பெரிய ஷாக்கு. பார்த்தா நம்ம தேயோங். உங்கள் அம்மா ஃப்ரெண்ட் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, இது தான் என் பையன் கிம் தேயோங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் மாத்திரம் ஷாக்லேயே இருப்பீங்க. உங்கள் அம்மா விஷ் பண்ணுவாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, தேயோங் கூட தான் ஷாக்கு. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் உங்கள் அம்மா அப்பா கூட. இப்போது உங்கள் அம்மா வந்துட்டு உங்களுக்கு எல்போவில் இடிக்குவாங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல் ஷாக்காக நின்றுக்குவீங்க. அப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, ஹாப்பி பர்த்டே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா தேவங்களோட அம்மா அப்பா ஸ்மைல் பண்ணிக்குவாங்க உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு. ஏன்னா 2 பேரும் ரொம்ப ஷாக்லேயே இருக்குவீங்க. அப்போது ஒரு வாய்ஸ் கேட்கும், பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வேறு யாரும் இல்லை, மெல்வின், சூசி, கெவின் 3 பேரும் நின்றுக்குவாங்க. கூட டீனாவும் இருப்பாங்க. உங்களுக்கு டீனாவை பார்த்த உடனே மூட் ஆஃப் ஆகிடும். மெல்வின் உங்ககிட்ட வந்துட்டு, பையன் நீ என்ன பண்ணுறீங்க, நீ ஏதோ வேறு பார்ட்டிக்கு போகிறேன்னு சொன்ன அப்படின்வாங்க. அப்போது வையன், எனக்கு தெரியாது இந்த பார்ட்டிக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்வீங்க. அப்போது நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு, நீ என்னம்மா ஃபஸ்ட்டே சொல்லக்கூடாதா, அவங்க என் சீனியர், எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, என்னை இன்வைட்டே பண்ணியிருக்கல, நீ பார்த்தா அதே பார்ட்டிக்கு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தால் நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா மனசில் நினச்சிக்குவாங்க, அதனால தாடி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன என் தெரியும் இவங்க உனக்கு சீனியருன்னு, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மாவையே பார்த்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிடு அப்படின்னு சொல்வீங்க. நீங்கள் சூசி, கெவின், மெல்வின் எல்லாமே ஒரு பக்கம் நின்றுட்டு பேசிகிட்டு இருப்பீங்க. தேயோங் வந்துட்டு உங்களையே பார்த்து அட்மையர் பண்ணிக்குவாங்க. இவ்வளோ நேரம் டல்லாக இருந்த தேயோங் இப்போ ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாமல் என்னமோ ஒரு மாதிரியே ஹாப்பினஸ் அவங்களுக்கு. உங்களை பார்த்துருந்தோ அவங்க ஷோல்டர் மேலே யாரோ டேப் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தா அவரோட அப்பா தான். கூட அவங்க அம்மாவும் இருப்பாங்க. அவங்க அப்பா கேட்குவாங்க, என்ன தேயோங் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல் அப்படின்னு. அப்போது ஆமாப்பா நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நேரம் நீ எப்படி இருக்கல, இப்போது திடீர்னு இந்த ஹாப்பினஸ்க்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது தேயோங் வந்துட்டு, அது ஒன்றும் இல்லைப்பா, நான் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க அப்பா ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு தெரியும் தேயோங் நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறதானே அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தேயோங் ஷாக்கா, அப்பா அப்படின்வாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், எப்போவுமே இல்லாமல் நீ அன்றைக்கி வந்து என்னை ஹக் பண்ணியே, அன்றைக்கி எனக்கு லைட்டாக டவுட் வந்துடுச்சு. அப்போ தான் நான் டீனாக்கிட்டே சொன்னேன் காலேஜில் என்ன நடக்குதுன்னு பார்க்க. அப்போது எனக்கு தெரிய வந்துச்சு நீ வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணுற, பட் உங்கள் 2 பேருக்கும் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு. இப்போது அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ணிக்கோ சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு டீனாவை பார்க்குவாங்க. டீனா வந்து தேவங்க பார்த்து விங்க் பண்ணுவாங்க. அப்பா அவங்க அப்பா அம்மா அப்படின்னு கேட்குவாங்க தேவங். அப்போது அவங்க 2 பேர்கிட்டையும் நானும் உங்கள் அம்மாவை போய் பேசிட்டு வந்துட்டோம், அவங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்வாங்க. இப்போ பார்ட்டி கண்டினியூ ஆகிருக்கோம், கேக் கட்டிங்கும் ஆகிருக்கோம். இங்கே கேக் கட்டிங் முடிஞ்சிருந்தோம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருப்பீங்க. பட் உங்கள் அப்பா அம்மா தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வச்சுருக்குவாங்க உங்களை. நீங்களும் மெல்வின், சூசி, கெவின் அவங்க கூட உட்காந்துன்னு பேசினுக்குவீங்க. அப்போது ஒரு வாய்ஸ் சடனாக, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம தேவங்க தான். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், என் பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டு எனக்கு விஷ் பண்ணி என்னை ப்ளெஸ் பண்ணி உங்கள் எல்லாரோட ப்ரீஷியஸ் டைம் எனக்கு கொடுத்ததுக்கு. அதனால் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் ஸ்மைல் பண்ணி நான் அவங்களே பார்த்துக்குவாங்க. நீங்கள் மட்டும் கன்ஃபியூஸ்டாக அவங்கள பார்க்குவீங்க. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் லவ் ஆஃப் மை லைஃப் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லவ் ஆஃப் மை லைஃப் சொல்லும் போது உங்களே டீப்பாக பார்த்து சொல்லுவாங்க. உங்களுக்கு உடம்பெல்லாம் ஷிவர் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும், ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிக்குவீங்க. ஏன்னா உங்களை பொறுத்து தேவங்களோட லவ்னா அது தீனா தான். தேவங்க வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கி உங்கள் டைரெக்ஷன்லேயே வந்துன்னுக்குவாங்க. உங்களுக்கு தெரியும் அவர் டீனாவை தான் சொல்லின்னுக்கிறாங்கன்னு. ஏன்னா உங்களோட பக்கத்து டேபிளில் தான் டீனா தேவங்களோட அப்பா அம்மா கூட உக்காந்துன்னுக்குவாங்க. தேவங்க வந்துட்டு உங்கள் டைரெக்ஷன்லேயே வந்துன்னுக்குவாங்க. உங்களால் அதை ப்ரப்போஸ் பண்ணுற சீன் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் திரும்பிடுவீங்க. இப்போ தேவங் உங்கள் பின்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க தான் என்னோடய லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு கூட சொல்லலாம், என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்னு கூட சொல்லலாம். ரொம்ப இன்னோசென்ட், ஆனால் ரொம்ப கிளம்ஸி. எப்போவுமே துருன்னு இருப்பாள், ஜாலியாக இருப்பாள், சிரிச்சிட்டே இருப்பாள். அவளோட ஸ்மைல் தான் என்னை அட்ராக்ட் பண்ணுந்தேன். இதெல்லாமே தேவங்க உங்களை பார்த்து தான் சொல்லினுக்குவாங்க.
பட் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் டீனாக்கு சொல்லின்னுக்கிறாங்கன்னு நினைக்குவீங்க. நீங்கள் உங்கள் கண்ணை டைட்டாக மூடிட்டு அழுதுட்டு நின்றுட்டு இருக்குவீங்க. கண்டினியூஸாக டியர்ஸ் ஃப்ளோ ஆகினே இருக்கும். நான் உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் டேவே உன்னை லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் உனக்கு ஃப்ரெண்டா, வெல்விஷரா, ஹஸ்பண்டா இருக்கணும்ன்ட்டு ஆசைப்படுறேன். வெறும் சீனியராக மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சடனாக ஃப்ளாஷ் ஆகும் சீனியர்னுந்தோ. நீங்கள் ஐப்ரோஸ் ஸ்க்ரன்ச் பண்ணுவீங்க, ஆனால் திரும்ப மாட்டீங்க. நீ எனக்கு ப்ரெசன்ட் மட்டும் இல்லை, ஃப்யூச்சராகவும் வேணும். ஐ லவ் யூ வயன் அப்படின்வாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷாக்கு, ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் ஆன மாதிரி கை காலெல்லாம் உதிரிடும். நீங்கள் டக்குன்னு பின்னால் திரும்பி பார்க்குவீங்க. பார்த்தா தேவங்க வந்துட்டு நீல் டவுன் பண்ணின்னுக்குவாங்க. அவங்க கையில் ஒரு ரிங் பாக்ஸ் இருக்கும். நீங்கள் அழுதுட்டு சுற்றி நின்றுக்கிறவங்க பார்க்குவீங்க. உங்கள் அப்பா அம்மா, தேவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அட்மையர் பண்ணி அவங்க கண்ணில் எல்லாமே ஹாப்பி டியர்ஸ் இருக்கும். உங்கள் 2 பேரையே பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக தேவாங்க பார்க்குவீங்க. தேவாங், ஆமாம் வையன், நீ ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு ஐ லவ் யூ சொன்னேன். உனக்கு அது புல்லிங் மாதிரி தான். ஆனால் எனக்கு நீ ஐ லவ் யூ சொல்லுந்து என்னன்னு தெரியல. எனக்கு ஐ லவ் யூ டூன்னு சொல்லணும்னு தோணுச்சு. நீ என்னை எதுக்காக அவாய்ட் பண்ணின்னுக்கிறேன்னு தெரியல வையன். ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு என்னை இக்னோர் பண்ணாத. நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாமே இருந்துடுவேனோ என்னமோ நினச்சேன். ஆனால் என் தங்கச்சி, என் ஃப்ரெண்ட்ஸு, இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டைரெக்ஷனில் பார்க்குவாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக தங்கச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு டீனாவை பார்க்குவீங்க. அப்போ டீனா அவங்களோட ஐப்ரோஸில் என்னன்னு கேட்டுட்டு அவங்க ஐஸை பிளிங்க் பண்ணுவாங்க ஆமான்ற மாதிரி. ஆமாங்க, சூசி, கெவின், மெல்வின், அப்புறமா டீனா, இவங்க 4 பேர் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. தேவங்க மறுபடியும் உங்கள் டைரெக்ஷனில் பார்த்துட்டு, வயன், இந்த கையை நான் லைஃப் லாங் பிடிக்கணும். உன்னை நான் சாகிற வரைக்கும் லவ் பண்ணும். அதுக்கு நீ எனக்கு பர்மிஷன் தருவியா? வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்குவாங்க. எடுத்த உடனே வில் யூ மேரி மீன்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்லணுன்னே தெரியல. நீங்கள் உங்கள் அப்பா அம்மா டைரெக்ஷனில் பார்க்குவீங்க. அப்போ உங்கள் அப்பா ஸ்மைல் பண்ணிவிட்டு, இதை பார்வையன், நான் வந்து டிவி சீரியலில் வர அப்பா இல்லை. இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்காத, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்காதேன்னு சொல்கிறதுக்கு. நீ யாரை லவ் பண்ணுறியோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு வேணுமாக்குறது அந்த பையன் உன்னை நல்லா பார்த்துக்கணும். எனக்கு தேவங்க மேலே ஃபுல் நம்பிக்கை இருக்குது. அவங்க உன்னை என்னை விட நல்லா பார்த்துக்குவாங்கன்னு அப்படின்வாங்க. தேவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாவே பார்க்குவாங்க. இது பார்வையன், எனக்கும் உங்கள் அம்மாக்கும் இந்த விஷயத்தில் ஃபுல் ஓகே. உன் டிசிஷன் என்னன்னு தேவங்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தேவங்க பார்த்துட்டு உங்கள் டியர்ஸ் வைப் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணி ஹாப்பி டியர்ஸோட உங்கள் கையை நீட்டுவீங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபுல் ஹாப்பி. எல்லாரை விட நம்ம தேவங்க ஃபுல்லாக ஹாப்பி ஆகிடுவாங்க. அவங்க இம்மீடியட்டாக அந்த ரிங்கை எடுத்து உங்கள் ரிங் ஃபிங்கரில் போட்டு விடுவாங்க. எந்திரிச்சு நின்றுட்டு ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ வயன் அப்படின்வாங்க. நீங்களும் தேவங்கே பார்த்துட்டு ஐ லவ் யூ டூ சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ எல்லோரும் கிளாப்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தேவங்க வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை ஹக் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்போ தேவங்களோட அப்பா, நீ வெறும் ப்ரப்போஸ் மட்டும் தான் பண்ணுவேன்னு நினச்சேன், இதெல்லாம் நான் எதிர்பார்க்கலையே அப்படின்வாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷை ஆகிடும். தேவங்க ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்போ டீனா, அப்பா புது கப்பிள்ஸ்ப்பா, அவங்க 2 பேருக்கும் ப்ரைவசி கொடுங்க. தேவங், எங்கள் அண்ணியை கூட்டிகிட்டு போய் தனியாக பேசுறதா இருந்தால் பேசிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் ஃபுல்லாக ஷையாக ஹெட் டவுன் பண்ணிவிட்டு ஃப்ளோரே பார்த்து நின்றுக்குவீங்க. அப்போ தேவங்க உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு, அங்கிள், ஆண்டி, உங்கள் பொண்ணுக்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசவா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது உங்கள் அப்பா அம்மா ஸ்மைல் பண்ணிவிட்டு தாராளமாக கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங் உங்கள் கையை சாஃப்டாக பிடிச்சிட்டு அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு டக்குன்னு உங்களை வால்க்கு பின் பண்ணிவிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். சீனியர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டோர் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஏய், நம்ம 2 பேரும் இப்போ கப்புள்ஸ், டோர் திறந்துட்டு பேசுறதுக்காகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஷையாக ஹெட் டவுன் பண்ணிவிட்டு ஃப்ளோரை பார்த்துட்டு உங்கள் ஃபிங்கர்ஸில் ப்ளே பண்ணி நின்றுக்குவீங்க. அப்போ தேவங்க உங்கள் கிட்ட லீன் ஆகிட்டு, மேடம்க்கு எப்பத்துலேருந்து என் மேலே க்ரஷ்ஷு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் தேவங்க ஷாக்காக பார்க்குவீங்க டக்குன்னு. அப்போ தேவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸ்மோக் பண்ணி உங்களே பார்த்துன்னுக்குவாங்க. என்கிட்ட மெல்வினெல்லாம் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் படுபாவி ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு சொன்னால் எல்லாத்தையும் உளர வச்சுருக்கா
அப்படின்னு நினச்சிக்குவீங்க. அப்போ தேயாங், ஆமாம் நீ ஏன் சடனாக என்னை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்டில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ரீசன் கூட சொல்வீங்க. அப்போ தேயாங் வந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. டீனாவே என் கேர்ள் ஃப்ரெண்டை நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் எம்பாரசிங்காக இருக்கும். சீனியர், ஃபஸ்ட்டே எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது, நீங்கள் இன்னும் சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் வந்துட்டு உங்கள் சீக்ஸ் மேலே கையை வச்சுட்டு, அவன் என் உண்மையான தங்கச்சி இல்லை வையன், ஆக்சுவலி அவள் என் சித்தப்பா சித்தி பொண்ணு, அவங்க 2 பேரும் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஆக்சிடெண்ட்டாக இறந்துட்டாங்க. அப்போது ஒரு வருஷம் குழந்தை அவ்வளோதான். அப்போ எங்கள் அப்பா அம்மா அவளை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அன்னிலேருந்து அவள் என் கூடவே இருக்கா. இப்போ ரீசண்டாக படிக்கிறதுக்காக வேற ஊரில் ஹாஸ்டலில் தங்கியிருக்கா. அவளுக்கு நான்னா உயிர், எனக்கும் அவன்னா உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு மாதிரி கண்ணில் டியர்ஸோட தேவங்க பார்த்து ஸ்மைல் பண்ணுவீங்க. தேவங்கும் உங்களையே பார்த்து உங்ககிட்ட லீன் ஆகிட்டே இருப்பாங்க. இப்போ தெரியும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு. நீங்கள் மெதுவாக ஐஸ் க்ளோஸ் பண்ணுவீங்க. என்னென்னா அவங்க 2 பேரோட லிப்ஸ் டச் ஆகணும், அதுக்குள்ளேயோ டட்டுன்னு டோர் ஓப்பன் ஆகும். அது வேறு யாரும் இல்லை, நம்ம டீனா தான். அவங்க சடனாக ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஐயோ நான் எதுவுமே பார்க்கல, சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங், ஏ டீனா, டோர் நாக் பண்ணுன்ற மேனர்ஸ் இல்லையா அவனுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போது டீனா, ஹலோ பிரதர், நீங்கள் அண்ணியை பேசுறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தீங்க. அங்கே என்னடானா பெரியவங்கெல்லாம் உங்கள் கல்யாணம் எப்போ வச்சுக்கலான்ட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அதுக்குள்ளே அவங்களுக்கு பேர குழந்தை கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பயங்கரமாக ஷை ஆகிடும், ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிடுவீங்க. அப்போ தேயாங், டீனா அடி வாங்க போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டீனா, சரி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டோர்கிட்ட போயிட்டு, பிரதர் நெக்ஸ்ட் டைம் டோரை லாக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடி அப்படின்வாங்க. அங்கேருந்து ஓடிடுவாங்க டீனா. தேயாங் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களையே பார்க்குவாங்க. நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு ப்ளஷ் ஆகிட்டு நின்றுக்குவீங்க. அப்போ உங்கள் கிட்டே லீன் ஆகிட்டு, வயன் டீனா சொன்னதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் மெதுவாக தேவங்க பார்க்குவீங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் லுக்கில். அவங்க ஸ்மர்க் பண்ணுறதை பார்த்து உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும் அவங்க என்ன பற்றி பேசுகிறாங்கன்னு. நீங்கள் ஃபுல்லாக ஷை ஆகிட்டு தேவங்க டக்குன்னு ஹக் பண்ணிடுவீங்க. அவங்களும் உங்களை ஹக் பேக் பண்ணிவிட்டு உங்கள் ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூ ஸோ மச் டி ஜூனியர் அப்படின்வாங்க. நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூ டூ சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. தேங்க் காட் கடைசிக்கும் நம்ம வையன் அப்புறமா தேயாங் நடுவில் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகிட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அப்போதுக்கு அப்போவே பேசி கிளியர் பண்ணிடணும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகிடும். அண்ட் ஒன் மோர் திங், ரியாலிட்டியில் நம்ம தேயாங் மாதிரி எந்த ஹீரோவும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்கங்க. யாராவது உங்களை புள்ளி பண்ணால் இம்மீடியட்டாக வீட்டில் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் இல்லைன்னா ப்ரொஃபஸர்ஸ் லெக்சரர்ஸ் யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அண்ட் ஸ்டே ஸ்ட்ராங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர்.